ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மேச ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமை வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். அடிப்படையான சில விடயங்களை பார்க்கிற போது உங்களுடைய வாழ்நாள் முழுவதுக்குமான பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா? ஃபைனான்சியலாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போக முடியுமா? ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ தாராளமான பணப்புழக்கம் நம்முடைய வாழ்வில் இருக்குமா இல்லையா? மேசம் என்று பார்க்கிற போது ராசிநாதன் செவ்வாய், ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறாரா என்று பாருங்கள். நான் சொல்கின்ற இந்த விதிமுறைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இயல்பாக பொருந்தி வருகிறதா இல்லையா என்று பார்த்து விடுங்கள். ராசியில குரு அமர்ந்திருக்கிறாரா? அற்புதமான விஷயம். வேறு எந்த அமைப்புகள் எப்படி இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு வந்து அமர்ந்து விட்டால் பொருளாதாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக வளர்ச்சிகளை காண முடியும். ராசியிலேயே தனி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரா? நிச்சயமான நன்மைகள், பொருளாதார வளர்ச்சிகள் வாழ்நாள் முழுவதும் உண்டு. ராசி குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கிறதா? அதாவது ராசிக்கு நேரடியான குரு பார்வையோ சுக்கிரனுடைய பார்வையோ அல்லது குருவினுடைய இருப்போ அல்லது சுக்கிரனுடைய இருப்போ, குரு சுக்கிர தொடர்புகள் ராசிக்கு நேரடியாக கிடைத்திருக்கிறதா இல்லையா? கிடைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளில் கை நிறைய காசு பணத்தை பார்க்க முடியும். ரெண்டாம் அதிபதி என்று சொல்கிற போது உங்களுடைய ஜாதகத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்கிற போது சுக்கிர பகவான். ரெண்டாம் இடம் எப்படி இருக்கிறது? ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார்? அதாவது ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி தனாதிபதி ஒரு சுபராக இருக்கிறதுனால அங்கேயே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரா? அல்லது ரெண்டாம் இடத்தோடு ராசிநாதன் செவ்வாயும் ரெண்டாம் அதிபதி சுக்கிரனும் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு சுக்கிர தொடர், அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பிருகமங்கல யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களா? ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றாக அமர்ந்து நேரடியாக குருவனுடைய பார்வையில் இருக்கிறார்களா? ரெண்டாம் இடத்துல தனாதிபதியும் ராசிநாதனும் அமர்ந்திருக்கிற போது இவர்களுக்கு கேந்திர திரிகோணத்துல குரு அமர்ந்திருக்கிறாரா? ரெண்டாம் இடம் சந்திர கேந்திரத்தில், அதாவது மேசராசிக்காரர்கள் சொல்கிற போது ரெண்டாம் இடத்துக்கு எந்த தீய தொடர்புகளும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி நல்லபடியாக ஆட்சி பெற்றிருந்தோ அல்ல ரெண்டாம் இடத்துக்கு இயற்கை சுபர்களுடைய பார்வை இருந்தோ ரெண்டாம் இடத்துல ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் இருக்க குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா? ராசியில குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? ரெண்டாம் இடம் வளர்த்திருக்கிறதா? ரெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடமும் குருவினுடைய தொடர்போடு இருக்கிறதா? இந்த போன்ற அமைப்புகளை எல்லாம் தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்துல 9, 10ஆம் இடங்கள் எப்படி இருக்கிறது? 9, 10ஆம் அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஒருவருடைய ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10 குடையவர்கள் 9, 10ஆம் இடங்கள் நல்லபடியாக வலுக்கிற போது இயல்பாகவே நீங்கள் பணக்காரர்களாக இருப்பீர்கள். 9ஆம் இடம் என்று சொல்கிற போது மேசராசிக்காரர்களுக்கு தனுசு குரு பகவான், 10ஆம் அதிபதி என்று சொல்கிற போது சனி பகவான். குருவும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்களா? அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்களா? அல்லது ஒருவருடைய வீட்டை இன்னொருவர் பரிவர்த்தனையாகி மாறி அமர்ந்திருக்கிறார்களா? அதாவது தர்ம கர்மாதிபதிகள் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பில் இருக்கிறார்களா? தர்ம கர்மாதிபதி ஸ்தானங்கள் வலுவடைந்திருக்கிறதா? இது போன்ற அமைப்புகளை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்துல தர்ம கர்மாதிபதிகள் உங்களுடைய ஜாதகத்துல எங்கு வேண்டுமானாலும் அமரலாம், சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்களா? குருவும் சனியும் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல எந்த வீட்டிலாவது சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்களா? தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து அமர்ந்திருக்கிற போது, அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 9, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு வந்து விட்டாலே இயல்பாக தனவரவு, பொருளாதார முன்னேற்றம், காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தன ரீதியாக, ஃபைனான்சியலாக உங்களை அவர்கள் உயர்த்தி விடுவார்கள். உங்களுடைய ஜாதகத்துல ராசி நேரடியாக சுபத்துவமாக இருக்கிறதா? ராசியிலேயே குருவோ சுக்கிரனோ அமர்ந்திருக்கிறார்களா? அல்லது ரெண்டாம் அதிபதி நல்லபடியாக ராசிநாதனையும் சேர்த்து கொண்டு குருவோட தொடர்பில் இருக்கிறாரா? 9, 10ஆம் இடங்கள் எப்படி இருக்கிறது? இயல்பாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 9ஆம் அதிபதி எப்படி இருக்கு. அதாவது மேசராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி
குரு பகவான் நல்லபடியாக அமர்ந்து விட்டாலே பொருளாதாரத்துல வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த தீங்கும் இருக்காது. அதே நேரத்துல இந்த அமைப்புகள் எல்லாம் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல இல்லை என்றால் உங்களுடைய ஜாதகத்துல 3ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 3ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது முயற்சி பாவகம். எந்த அமைப்புகளும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் 3ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 3வது பாவகம் எப்படி இருக்கிறது. 3ஆம் இடம் மேசராசிக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய வீடு. புதன் எப்படி இருக்கிறார், குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கிறாரா, ராசிநாதனுடைய தொடர்பில் இருக்கிறாரா, தனாதிபதியினுடைய தொடர்பில் இருக்கிறாரா, பாக்கியாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறார்களா, 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதா, 3ஆம் இடத்தை தனி சுக்கிரன் பார்க்கிறாரா, 3ஆம் அதிபதி குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கிறாரா. இந்த அமைப்புகளை பாருங்கள். ராசியை பாருங்கள், ராசிநாதனை பாருங்கள், 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியை பாருங்கள், 3ஆம் இடம் 3ஆம் அதிபதியை பாருங்கள். இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி வரும். யோகங்கள் என்று சொல்கிற போது குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், பிருகமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், அதே நேரத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம், பஞ்சமகாபுருஷ யோகங்கள், அதாவது சுக்கிர பகவான் தனாதிபதி நல்லபடியாக அங்கே ஆட்சி பெற்று இருக்கிற போது மாளவிகா யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்திற்கான கிரக சேர்க்கைகள் ஏதோ ஒரு இடத்துல அமைந்திருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடித்து அதன் அடிப்படையில செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். ஒரு மனிதருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக வலிமையோடு இருக்கிறது என்று பாருங்கள். ஸ்தான பலத்தோட, குருச்சுக்குர தொடர்புகளோட, இயற்கை சுபர்களின் தொடர்போட ஸ்தான பலத்தோட எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில நீங்கள் தொழில்கள் செய்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதாவது எந்த ஆதிபத்தியத்தை ஒரு கிரகம் வாங்கி இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் காரகத்துவ நன்மைகளை வலுத்து செய்வார்கள். இது போன்ற விதிமுறைகள் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல பொருந்தி வருகிறதா என்று பாருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பொருளாதாரத்துல முன்னேற்றமாக போகலாம். காசு பணத்தை கண்களால் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார அடிப்படையில இது போன்ற சில தகவல்களை பரிமாறிக்கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மகன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.